வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு அப்போசிஷன் பார்ட்டியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏக்கு ஒரு கௌரவ பிரச்சனை, அது எப்படி சால்வ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஜங்கிப்பூரில் ஜங்கிப்பூர் கான்ஸ்டியூன்சியில் முகமது ஷோராப் அப்படின்னு சொல்லி ஒரு தலைமை ஆசிரியர். தலைமை ஆசிரியர் வந்து எம்எல்ஏவாக இருந்தார். அங்கே தலைமை ஆசிரியர்களை வந்து எலெக்ஷனில் வந்து எய்டட் ஸ்கூலுடைய ஆசிரியர்கள்லாம் கண்டெஸ்ட் பண்ணலாம். அவர் வந்து எம்எல்ஏவாக இருந்தார். நல்ல மனிதர், சிறப்பான மனிதர். அடிக்கடி என்கிட்ட பேசும்போது கல்வியெல்லாம் கல்வி பற்றி நல்ல நுட்பமான அறிவு. வந்து பெங்கால் ஸ்டூடெண்ட்டுக்கும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு ஆரம்பித்தார்னா 1 மணி நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அவர் சொல்லுவார், மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எசென்ஷியலி ரிபல்ஸ். என்னுடைய மாணவர்கள் அத்தனை பேரும் புரட்சியாளர்கள். உங்களுடைய மாணவர்கள் வந்து வாழ்க்கையை நல்லா எதிர்நோக்கணும்னு நினைக்கிறவங்க, அடிப்படையாக வந்து கற்றுக்கணும், ஆசிரியர்கிட்ட மரியாதை இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஆனால் எங்களுடைய மாணவர்கள் எல்லாரையும் கேள்வி கேட்பாங்க. அது அவங்களுடைய இயல்பு. அவங்கவுங்களுக்கு தகுந்தபடி தான் நம்ம போய் அவங்க பாதையில் போய் அவங்கள நம்ம பாதையை கொண்டு வரணும். இப்படியெல்லாம் நல்லா பேசுவார். அப்போ அவர் ஒரு நாள் வந்து என்கிட்ட சொன்னார், இந்த டியூப்வெல் கவர்மெண்ட்லேருந்து நிறையா போடுறீங்க, ஏன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு டியூப்வெல் போடக்கூடாது? எத்தனையோ ஏழை வழங்கி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காங்க, அவங்க வந்து அந்த இடத்துல தண்ணி பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் ஏன் காம்பவுண்டு சோருக்குள்ளே கேட்கல, காம்பவுண்டு சோருக்கு வெளியில் நீங்கள் போடுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இந்த அதிகாரம் வந்து எனக்கு கிடையாது. அதாவது வெஸ்ட் பெங்காலில் எப்படி வச்சுருந்தாங்க, டியூப்வெல் எந்தெந்த இடத்துல சிங்க் பண்ணணும் அப்படின்னு செலக்ட் பண்ணுற அதிகாரம் பஞ்சாயத்து யூனியனுக்கு. அவங்க அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோன்னே அந்த ரெக்கமெண்டேஷன் படி ஆர்டர் இஷ்யூ பண்ண வேண்டிய அதிகாரம் வந்து சப் கலெக்டருக்கு. இது ஒரு நல்ல அம்சம். ஏன்னா சப் கலெக்டருக்கே எல்லா அதிகாரமும் கொடுத்துருந்தாங்கன்னா சப் கலெக்டருக்கு வந்து அந்த ஏரியா ஃபுல்லாக தெரியுமா? அவர் என்ன பண்ணுவார், பிஏ சொல்கிறத கேட்டு நடப்பார். அங்கே தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, பஞ்சாயத்தில் வந்து தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? இருக்குது. ஆனால் அவங்க தவறு செஞ்சாங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒருக்க மக்களுக்கு வந்து பதில் சொல்லணும். கலெக்டருக்கோ சப் கலெக்டருக்கோ அப்படிப்பட்ட கட்டாயம் கிடையாது. அதனால் நான் நினைக்கிறேன் அது ஒரு நல்ல சிஸ்டம். ஆனால் அதில் உள்ள வம்பு என்னென்னா, இது மாதிரி தான். அவர் எதிர்கட்சியாக இருக்கிறதுனால அவருக்கு ஒரு டியூப்வெல் கொடுக்கூடாதுன்னு அவங்க தீர்மானித்தாங்கன்னா எனக்கு டிஸ்கிரிஷனே கிடையாது. மொத்தம் ஒரு 200 டியூப்வெல் வருதுன்னா ஒரு 5% வந்து கலெக்டர் சொல்கிறபடி நடக்கலான்னு கிடையாது. அப்போது சும்மா உட்காந்துருக்க வேண்டியதுதான். நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்களுக்கே தெரியுமே பஞ்சாயத்து போர்டு தான் இது தீர்மானம் பண்ணுறாங்க. உடனே அவர் சொன்னார், எனக்கு தெரியும், ஆனால் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, எப்படியாவது ஒரு டியூப்வெல் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னாரு. இது அரசியல் ரீதியாக எல்லாருமே என்கிட்ட நல்ல நட்போடு இருந்தாங்க. அந்த சிபிஎம்காரங்க நல்ல நட்போடு தான் இருந்தாங்க. ஆனால் அரசியல்னு வரும்போது அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது என்ன பண்ணுறது சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். இந்த லூத்தரன் வேர்ல்ட் சர்வீஸ் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், அவங்க இந்த எமர்ஜென்சி சைட்லேருந்து சில சமயம் வந்து டியூப்வெல்லாம் வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்து சப் கலெக்டருடைய ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்தது. அப்போ எனக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து 30-40 சரியான நினைவில்லை, அத்தனைக்கும் நீங்கள் சைட் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், நான் முதல்ல ஒரு சைட் கொடுக்குறேன், அந்த சைட்டில் போய் நீங்கள் டியூப்வெல் போடுங்க. போட்டு திரும்பி போகும்போது உங்களுக்குள்ளேயே பேசிக்கிற மாதிரி இந்த சிபிஎம் ஆஃபீஸ் பக்கத்தில் நின்று பேசும்போது எம்எல்ஏ வீட்டு முன்னாடி போடணுன்னாரு, 2 நாளில் போட்டு முடிச்சிட்டோம்லன்னு சொல்லிட்டு வந்துடுங்க அப்படின்னு. நான் எதிர்பார்த்த மாதிரியே உடனடியாக அந்த சிபிஎம் அலுவலகத்தை வந்து, என்ன சார் எப்படி சார் இந்த மாதிரி பண்ணீங்க? நாங்கள் ஏன் பண்ணக்கூடாது? அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். கவர்மெண்ட் கொடுக்குற டியூப்வெல்லை நான் ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த டியூப்வெல் வந்து ஏன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதனால் நான் கொடுத்தேன். இல்லை சார், இது நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். நான் சொன்னேன், நான் எதுக்காக வேண்டி எங்களுக்கு இந்த அதிகாரம் இல்லாமல் இருக்குது? எந்த இடத்துல கொடுக்கணுங்கிறது சரியாக தெரியாமல் போயிடும் சப் கலெக்டருக்கு. சப்டிவிஷன் போகிறான்னு தெரியாதுங்கிறனால தானே இந்த அதிகாரத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதே சமயம் எனக்கு வந்து கொஞ்சம் ஏரியாவது தெரியுமே, இது சரியான ஏரியா தான், அதனால் நான் கொடுத்துருக்கேன். இது சரியான ஏரியான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் யார்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணணும்? அங்கே உள்ளவர் அவரும் எனக்கு தன்னுடைய காம்பவுண்டு வாலுக்குள்ளே போடணுன்னாரா? வெளியில் தானே போட சொன்னார். அங்கே அதை பயன்படுத்துறது இவர் வீட்டுக்காரங்க மட்டும் பயன்படுத்துகிறாங்களா? பொதுமக்கள் எல்லாருமே தானே பயன்படுத்துகிறாங்க. இல்லை சார், இது எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னாங்க. உடனே நான் அடுத்த அஸ்திரத்தை எடுத்து விட்டேன். நான் சொன்னேன், இந்த பாருங்கள், மொத்தம் 30ன்னு நினச்சேன், 29 டியூப்வெல் என்கிட்ட இருக்குது, இந்த ஒன்று தவிர. நீங்கள் வந்து இதில் ஏதாவது அங்கே போய் அந்த டியூப்வெல்லை உங்களால் யாராவது உடைச்சாங்க இல்லை இடைஞ்சல் பண்ணாங்கன்னு சொல்லி இருந்தால் மீதி உள்ள 29 ஏன் டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டுருவேன், என்னால் போட முடியும். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஒன்றை தவிர மற்றதெல்லாம் மக்கள் பிரதிநிதிகள்கிட்ட, மக்கள் பிரதிநிதி நீங்கள் மட்டும் இல்லை, நான் அப்போசிஷன் பார்ட்டியும் கேட்பேன், அவங்களும் மக்கள் பிரதிநிதி தான். எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவுக்கு வரலான்னு நினச்சிருக்கேன். நீங்கள் தான் அதுக்கப்புறம் முடிவு பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒன்றும் பேசாமல் போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ரொம்ப உறுதியாக வந்து நிற்கிறான்னு நம்ம என்ன செய்ய முடியும். அவங்களுடைய கால்குலேஷன் என்ன, இந்த 1ல் இடைஞ்சல் பண்ணாமல் இருந்தோம்னா மீதி உள்ள 29ல் ஒரு 20வது நம்ம கிடைக்காதா, நம்முடைய சப்போர்ட்டர்ஸுக்கெல்லாம் கிடைக்காதா அப்படிங்கிறது அவங்களுடைய நினைப்பு. அதனால் அவங்க ஒரு இதுவும் பண்ணாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் முகமது ஷோராப் சார் வந்து ஒரு இது நிறையா ரசகுல்லா, அவங்களுடைய ரசகுல்லா கொண்டு வந்தார். கொண்டு வந்து, நீங்கள் வீட்டில் அம்மாட்ட கொடுக்கணும், நீங்கள் மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படின்னாரு. ஏன் நான் மட்டும் சாப்பிட்ருவேன்னு நினச்சிங்களான்னு? இல்லை,
எங்களுக்கு சவுத்துலேருந்து வர்றவங்களெல்லாம் பிடிக்கும் அப்படின்னாரு. ஏன் நார்த்துலேருந்து வர்றவங்க பிடிக்காதா அப்படின்னேன். இல்லை எல்லாரையும் பிடிக்கும். இந்த சவுத்துலேருந்து வர்றவங்க பெரும்பாலும் இந்த ரொம்ப பெரிய பணக்காரங்க இது மாதிரிலாம் வரமாட்டாங்க. ஒரு மிடில் கிளாஸ் இது மாதிரி வருவாங்கனால அவங்க எங்களுடைய கஷ்டம் அவங்களுக்கு தெரியும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்படின்னாரு. அது என்னை திருப்திப்படுத்துறதுக்காக நான் சவுத் இந்தியாவிலேருந்து வந்தேங்கிறனால தான் சொன்னாருன்னு தான் நான் நினச்சேன். மற்றபடி ஹி வாஸ் அ குட் மேன். ஒரு எம்எல்ஏ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் கேட்டது நியாயமான ஒரு வேண்டுகோள். அந்த வேண்டுகோளை நடத்தி வைக்க முடிஞ்சது அப்படிங்கிறதுல ஒரு திருப்தி என்று சொல்லி இந்த நாள் இணைய நாளாக இருக்கட்டும். இன்னும் தொடர்வோம். வணக்கம்.